ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு மரம் வெட்டக்கூடிய தொழிலாளி என்ன பண்ணுவாருன்னா, வெயில் தாங்க முடியாமல் அந்த மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருப்பார். அதை பார்த்த நம்ம தேசத்துடைய பெரிய தியாகி ஒரு குடிமகன் என்ன பண்ணுற, என்ன பிராண்டு யூஸ் பண்ணியிருப்பாரோ அடுத்த டைம் கேட்டு அதே பிராண்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு திருடன் அந்த வழியாக வராரு. நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு திருடி இருப்பான் போல், அதான் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. மூணாவதாக ஒரு விவசாயி வருவார். வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் வெயிலோட கஷ்டம் என்னன்னு தெரியும். என்ன வேலை பண்ணுறாரோ அயர்ந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. நாலாவதாக ஒரு முதியவர் வராரு. என்னடா பாவி, பகல்லே படுத்துங்கிற, இதனால தான் நம்ம நாடு முன்னேறாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கதை நம்ம என்னவா நினைக்கிறோமோ, நம்ம என்னவா இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறத இந்த கதை சொல்லக்கூடிய அழகான விளக்கம். தேங்க்யூ.